இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த விழா ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை நாம் அதிகமாக சுவைக்கிற ஒரு விழா. ஆண்டவர் இயேசுவினுடைய இதயம் நமக்காய் குத்தி திறக்கப்பட்டது. இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட இயேசு நமக்காய் பாடுகளை பட்டு தன்னுடைய இன்னுயிரை நம்முடைய மீட்பிற்காக அவர் பெற்றுத்தந்த அந்த நிகழ்வை இந்த பெருவிழா நமக்கு நினைவு கூறட்டும். இந்த நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அந்த இயேசுவினுடைய திரு இருதயத்தினிடம் நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு நற்செய்தி பகிர்வுக்கு பதிலாக திரு இருதய ஆண்டவருடைய பக்திக்கான ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புனித மார்கரெட் மேரி அலகாக் என்பவரிடத்தில் திரு இருதய ஆண்டவர் காட்சி கொடுத்து 12 வாக்குறுதிகளை தந்தார். இன்றைக்கு அதை குறித்து நாம் பார்ப்போம். யாரெல்லாம் இயேசுனுடைய இதயத்தின் மீது அன்பு வைத்து அந்த இதயத்திடம் தங்களுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அந்த இதயத்திற்கான பக்தி முயற்சியை மேற்கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு 12 வாக்குறுதிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவதாக, விண்ணக மன்னக வாழ்விற்கான அருளை தருவேன். 2, குடும்ப வாழ்வில் அமைதியை உண்டாக்குவேன். 3, வாழ்வின் கடினமான சூழலில் மனிதர்களை தேற்றுவேன். 4, எந்த தீமையும் அந்த மனிதர்களை அண்டாதபடி பாதுகாப்பேன். 5, மனிதர்கள் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். 6, பாவிகள் மனம் மாறும்போது அவர்களை நான் தூய்மைப்படுத்துவேன். 7, மனிதர்களின் ஆன்மீக வாழ்வை மேம்படுத்துவேன். 8, திரு இருதய படம் நிறுவப்பட்டு அச்சிக்கப்பட்ட வீடுகளை நான் நிறைவாக ஆசிர்வதிப்பேன். 9, திரு இருதய பக்தியுள்ள குருக்களுக்கு பாவிகளை மனமாற்றுவதற்கான சிறப்பான அருளை அவர்களுக்கு தருவேன். 10, திரு இருதய பக்தி முயற்சியை அடுத்தவர்களுக்கு பரப்புகிறவர்களை நான் நிறைவாக ஆசிர்வதிப்பேன். 11, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளில் பக்தி முயற்சியை மேற்கொண்டு திருப்பலியிலே கலந்து கொண்டு நற்கருணையை பெற்றுக்கொள்பவர்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை ஏராளமாய் பொழிவேன். 12, மரண வேளையில் இரக்கத்தை பொழிந்து விண்ணக வீட்டை அந்த ஆத்துமாக்களுக்கு அளிப்பேன். அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இதயத்தினால் நாம் அன்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்வையும் நம் குடும்ப வாழ்வையும் அந்த ஆண்டவர் இயேசுவினிடத்தில் இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் இதயத்திலிருந்து வடிந்தோடுகிற அன்பிற்கு, இரக்கத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறைவா, இந்த நாளுக்காக, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து எங்களுடைய மீட்பிற்காக தன்னுடைய உயிரை ஈந்தார். பாடுகளை பட்டு இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் வழியாய் எங்களுக்கு மீட்பை கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய பாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்வில் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.